ஈரோட்டில் கோஷா ஆஸ்பத்திரி. ஈரோட்டில் 1897 முதல் கிறித்தவப் பணியாற்றிய அந்தோனி வாட்சன் பிரப் 1099ஆம் ஆண்டில் தன் பங்களாவின் ஒரு பகுதியிலே சிறு மருத்துவமனை ஒன்றைத் தொடங்கினார். டாக்டர் மைகன் ரீஸ் என்பவர் நியமிக்கப்பட்டார். மருத்துவமனை தொடங்க 1912இல் பனங்காடு என்ற பகுதியை வாங்கினார். மருத்துவமனை கட்டினார். 1914 முதல் 15ஆம் ஆண்டுகளில் மலேரியா, இன்ஃபுளுயன்சா, காய்ச்சல் ஈரோட்டில் அதிகமாக பரவியது. மருத்துவமனை பணி நடக்கும்போதே பாயில் படுக்க வைத்து நோயாளிகளை கவனித்தார். பெரும்பாலும் ஆண் மருத்துவர்களே இருந்த காரணத்தால் நோயினால் பாதிக்கப்பட்ட இஸ்லாமிய பெண்கள் பலர் மருத்துவ வசதியின்றி இறந்தனர். பிற வேலூரிலிருந்து பெண் டாக்டர் ஹில்டா போலார்டு என்பவரை அழைத்துக் கொண்டு வந்து இஸ்லாமிய பெண்களுக்கு மருத்துவம் செய்தார். இதனால் தான் கட்டிய மருத்துவமனைக்கு கோஷா ஆஸ்பத்திரி என்று பெயரிட்டார். பெண்களுக்கு மட்டுமே தொடங்கப்பட்ட அம்மருத்துவமனை ஆண்களுக்கு சிகிச்சை அளித்த போதும் 1961 கோஷா ஆஸ்பத்திரி என்ற பெயரிலேயே இருந்து வந்தது. பின்னர் CSI மருத்துவமனை என்று பெயர் மாற்றப்பட்டாலும் இன்னும் அந்த ஆஸ்பத்திரியை கோஷா ஆஸ்பத்திரி என்றே மக்கள் அழைத்து வருகின்றனர்.